Hello everyone, this is Guna Ragulan. So இது pivot module பத்தி ஐந்தாவது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு இமேஜை நம்ம கொடுத்தோன்னே அந்த இமேஜ் அப்படியே ஆஸ்கியாக அது மாற்றி தரும். ஆஸ்கி ஃபார்மேட்டில் வந்து அந்த இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ அது எப்படி இது பண்ணுதுன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இமேஜ் டு ASS I think ASCII ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டை தான் நாங்கள் எழுத போகிறோம். ஸோ ஒன் லைன் கோட் தானே ஏற்கனவே மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து ASCII சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே அண்ட் ஹியர் வாட் ஐ நீட் டு டூ இதுக்கிட்ட வந்து இமேஜ் டு ASCII art and சொல்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஒரு இமேஜை கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து 1.jpg சொல்லி ஒரு ஜேபிஜியை வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் என்ன சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எனக்கு இப்போ டெஸ்க்டாப்பில் இருந்த இந்த இமேஜ் தான். ஸோ அதை பார்த்து தான் செய்தான். ஸோ இந்த இமேஜை வந்து காப்பி பண்ணி ஸ்பேஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இந்த இமேஜை கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 0 ASCII எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே அண்ட் குயிக்லி சம்திங் ஹேப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ASCII ஆர்ட்ன்றதில் வந்து நம்ம கொடுத்த இமேஜ் அப்படியே ASCII ஆர்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி தந்திருக்கு. அண்ட் திஸ் இமேஜ் இஸ் கன்வெர்டட் ஆஸ் ASCII ஆர்ட். ஓகே அண்ட் பார்த்தீங்க சொன்னால் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கொள்வேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து கார் இமேஜ்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே டைப் பண்ணி தான் செய்ய சொன்னால் இந்த இமேஜ் அப்படியே இருக்கேன். அடுத்தது ஐ எம் சேவிங் திஸ் இமேஜ் அண்ட் as a test image and test image and so on. Okay, இப்போ இந்த டெஸ்ட் இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிக்கோ. நீங்கள் கொடுத்து வந்து டெஸ்ட் இமேஜ் ஜேபிஜி. ஓகே ஜேபிஜி ரைட் டெஸ்ட் இமேஜ் ஜேபிஜின்னு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ இதை ரன் பண்ணக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ குயிக்காக வந்து அதையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பைவட் ASCII ஆர்ட்டை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து அந்த கார் அப்படியே வந்து திஸ் இஸ் அ கார் சில நேரங்களில் தெரியல பட் நம்ம கொடுத்த இமேஜை வந்து ASCII வந்து கன்வெர்ட் பண்ணிது. ஸோ இப்படி வந்து 5 ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம் பைவட் மாடியூலில். ஃபர்ஸ்ட்டாக சென்ட் மெசேஜஸ் ஃபார் நம்பர்ஸ், சென்ட் ப்ளே யூடியூப் வீடியோஸ் அண்ட் கூகுள் சர்ச், கெட் இன்ஃபோ அண்ட் இமேஜ் டு ASCIIன்னு சொல்லி 5 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இவ்வளோதையும் வந்து அப்படியே கிட்டப்பில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் git add everything and git commit -m here. Okay, and here is pivot update update Pywhatkit data and சொல்லி டைப் பண்ணுவேன். ஸோ ஐ மீன் இந்த இதில் போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் ரிப்போசிட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டப்பில் போய் என்னுடைய கிட்டப் பேஜில் போய் பார்த்தீங்க சொன்னால் ஓகே இங்கே சைன் பண்ண சொல்லுவேன் ஓகே. ஸோ இப்போ நான் சைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆட்டோவாக வந்து அப்லோட் ஆகிருக்குமா நினைக்கிறேன். எல்லாம் வந்து git push origin main ஓகே it done ஓகே. ஸோ இப்போ போய் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டப்பில் வந்து ரிப்போசிட்ரியில் வந்து சிம்பிள் பைத்தான் ப்ராஜெக்ட் சீரீஸ்ன்றதுக்குள்ள இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க சொன்னால் 4வது பைவட் டுட்டோரியல்ஸில் வந்து அந்த 5 ஸ்கிரிப்டும் இருக்குது. நாங்கள் எழுதுன 5 ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட் மெசேஜ் பண்ணுறது, வீடியோ ப்ளே பண்ணுறது, கூகுள் சர்ச் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, இமேஜ் டு ASCIIன்னு சொல்லி 5 ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மேபி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான மாடியூல்லையோ இல்லை இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்லையோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் குணா ராகுலன். ஐ வில் see you in another video.